வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎஸ் எலியட் எழுதின ஆண்ட் ஹெலன் இந்த போயமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த போயமில் அவர் ஒரு ஸ்னாபிஷாகவும் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸோடு வாடுற மக்களை பற்றி தான் எழுதியிருக்காரு. இதில் ஒரு மிடில் கிளாஸ் லேடி அவங்க எப்படி ஒரு கிராண்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, ஆனால் அவங்களுடைய லைஃப் எப்படி ஒரு ஃபெயிலியராக இருந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாரு. இதில் அவர் தன்னோட ஆண்ட்டை பற்றி சொல்கிற மாதிரி தான் எழுதியிருக்காரு. அவங்கள மேடன் அப்படின்றாரு. மேடன்னா திருமணம் ஆகாத பெண்களை தான் மேடன் சொல்லுவோம். ஆனால் இவங்க ஏன் திருமணமே பண்ணிக்கலைன்னா அவங்க ரொம்ப ப்ராப்பர். எந்த அளவுக்கு ப்ராப்பர்னா அவங்களுக்கு ஏற்ற ஒரு ஆண்மகன் கிடைக்காத அளவுக்கு அவங்க ப்ராப்பராக இருந்திருக்காங்க. அதே சமயத்தில் இதை படித்து பார்க்கும்போது எலியட்டும் அவரோட ஆண்ட்டோடைய அந்த அளவு இணக்கமான ஒரு இல்லாமல் ஒரு கொஞ்சம் தூரமாகவே இருந்து பழகியிருப்பாரோ நமக்கு தோணுது. அதே மாதிரி இந்த ஆண்ட்டுக்கு எப்படின்னா நல்ல ஃபேஷனபிளான ஏரியாவில் வாழணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் அந்தளவுக்கு பணம் இல்லாதனால நல்ல ஃபேஷனபிள் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே, அதாவது அதோட கண்டினியூஷன் மாதிரி யாராவது பார்த்தாங்கன்னா அது ஃபேஷனபிள் ஏரியா நினைக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல அவங்க இருந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்க ரொம்ப கிராண்டாகவும் ஃபார்மலாகவும் தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. இப்போ அவங்களுடைய இறந்த உடனே அந்த ஃப்யூனரலை பற்றி அவர் சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்துலேயும் அவங்க தன்னுடைய ஒரு பதிப்பு அவங்க பதிக்கலை, அதே மாதிரி தான் தேவலோகத்துலேயும் அப்படி தான் இருக்க போகிறாங்க. யார் மேலேயும் அவங்களுடைய ஒரு ஒரு பதிப்புன்றது ஒரு மரியாதையோ இல்லை அவங்களுடைய எண்ணத்தை பதிக்கிறது, அதை அவங்க ஹெவன்லையும் செய்ய போகிறதில்ல அப்படின்றாங்க. ஏன்னா இவங்க யார்கிட்டையுமே அந்த அளவுக்கு ஒரு அன்பாக ஒரு இதுவாக இருக்க மாட்டாங்க. ஒரு ஸ்னாபியாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் அமைச்சிக்கிட்டு அப்படி வாழ்ந்ததுனால அவங்க இறந்தபோது யாரும் உண்மையாக அவங்க இறப்புக்கு துக்கப்பட்ட மாதிரி இல்லை அப்படின்றாரு. ஆனால் மக்கள் சாதாரணமாக யாராவது ஒருத்தங்க இறந்தாங்கன்னா ஒரு சோஷியல் பிஹேவியர்னு இல்லையா, சமுதாயத்தில் இந்தந்த விஷயங்களுக்கு நம்ம இப்படி தான் நம்மளுடைய நடவடிக்கைகள் செயல்கள்லாம் இருக்கணும்னு ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அதே மாதிரி இருந்தாங்க. ஆனால் யாருக்குமே அவங்களுடைய இறப்புனால ஒரு பாதிப்போ ஒரு அவங்க ஒரு இழப்போ இருந்த மாதிரி தெரியல. எல்லார்கிட்டேயும் அவங்களோட ரியாக்ஷன் ஒரு எம்டியாக, ஒருத்தங்க இறந்தாங்கன்னா நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு கடமைக்கு செய்கிற மாதிரி தான் இருந்தது. அதாவது இந்த ஆண்ட் ஹெலன்றவங்க எப்படி இருந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்திருக்காங்களே தவிர அவங்க யாரை பற்றியுமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்தோ இல்லை ஏதோ ஒரு கருத்து வச்சு அவங்களுக்காக செஞ்ச மாதிரி தெரியல. இந்த இறப்பு கூட எப்படின்னா ஒரு காமன் டைப் ஆஃப் அக்கரன்ஸ், தினசரி நடவடிக்கை நடக்கிற மாதிரி, ஒரு சூரியன் உதிக்கிறது, இன்னும் மக்கள் காலையில் எழுந்து ராத்திரி வரைக்கும் என்னென்ன காரியங்கள் செய்வாங்களோ அந்த மாதிரி தான் இவங்களுடைய இறப்பையும் மக்கள் எடுத்துக்கிட்டாங்களே தவிர ஐயோ இவங்க இறந்துட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் யார்கிட்டையுமே இல்லை. அவங்க மிஸ்ஸஸ் லிங்ஸ், அதாவது இதுதான் அவங்க பேர் சொல்கிறாரு, மிஸ்ஸஸ் லிங்ஸ் பை, இவங்க அவங்க நாயங்களை மாத்திரம்தான் பார்த்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் எழுதுகிறாரு. அவங்களுக்கு நெருக்கமாக யாருமே இருந்ததில்லை. அவங்க தன்னுடைய அந்த தோற்றத்து மேலே தான் அவங்க அக்கறை காமிச்சாங்க தவிர மக்கள் மேலேயோ இல்லை அவங்க கூட இருந்தவங்க மேலேயோ அவங்க அக்கறை காட்டலை. ஆனால் ஒன்று, அவங்க இறந்த உடனே அவங்களுடைய கிளியும் இறந்து போச்சு. ஒருவேளை இந்த கிளி மட்டும்தான் அவங்க மேலே ஒரு அக்கறையோ இல்லை அவங்கள டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்றதும் சொல்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு இடத்தையும் சொல்கிறாரு. இந்த கிளி என்னென்னா ஸ்லிங்ஸ் பை எது செஞ்சாலும் அப்படியே அது இமிட்டேட் பண்ணும். அதே மாதிரி அவங்க இறந்த உடனே அவங்கள இமிட்டேட் பண்ணி அது இறந்து கூட இருக்கலாம் அப்படின்றதையும் இங்கே சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த ஸ்லிங்ஸ் பையோட இறப்பு இந்த சமுதாயத்தில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தலை. நேரம் அது பாட்டுக்கு அதோட கடமையை எந்த வித பாதிப்பும் இல்லாமல் நடத்திக்கிட்டே தான் இருந்தது. இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வயதான அந்த பெண்மணி இறந்தது அவங்களுடைய சுற்றி இருந்தவங்க அவங்க கூட அவங்க மேலே டிபெண்ட்டாக இருந்த அவங்களோட லஸ்ஃபுல் சர்வன்ட்ஸ்க்கு எதுவுமே இருந்திருக்காது. அதே சமயத்தில் அவங்க வாழ்ந்த வரைக்கும் அவங்க ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அவங்க என்ன சட்டம் போட்டாங்களோ அதெல்லாம் அவங்க சொல்கிறாங்களே அவங்க கிட்ட வேலை செய்கிறோமேன்னு இவங்க செஞ்சுருக்கலாம். ஆனால் அவங்க இறந்த உடனே அவங்க போட்ட சட்டம் திட்டங்கள்லாம் யாருமே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போகல, இல்லை இத்தனை நாள் நம்ம செஞ்சிட்டோமேன்றதுனால கூட அவங்க செய்யலை அப்படின்றத சொல்லி இந்த போயம் முடிச்சிருக்காரு. அதே சமயத்தில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவருக்கும் அவங்கள பற்றி பேசும்போது அவங்களுடைய அந்த ஸ்னாபிஷ், அதாவது மூஞ்சில் அடிச்ச மாதிரி நடந்துக்கிறது, மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறதா ஸ்னாபிஷ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு குணம் இவருக்கு ஏற்புடையதாக இல்லை. அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க இருந்த வரைக்கும் இவங்க சொன்னதெல்லாம் கேட்டு கட்டுப்பட்டு நடக்கிற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சுக்கிட்டு அவங்க சர்வன்ட்ஸ் எல்லாம் அவங்க நடத்தி இருக்கலாம்.
ஆனால் இவங்க இது இப்படி தான் வாழணும்னு சில கொள்கைகள் வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த கொள்கைப்படி தான் நீங்களும் வாழணுன்ற மாதிரி யாரையும் அவங்க வந்து உருவாக்கலை அப்படின்றது தான் இங்கே சொல்லி முடிக்கிறாரு. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். மிஸ் ஹெலன் ஸ்லிங்ஸ்பை வாஸ் மை மேடன் ஆண்ட். மேடன் ஆண்ட்னா திருமணமாகாது என்னோடய ஆண்ட்டு தான் மிஸ் ஹெலன் ஸ்லிங்ஸ்பை. அண்ட் லிவ்ட் இன் அ ஸ்மால் ஹவுஸ் நியர் அ ஃபேஷனபிள் ஸ்கொயர். அவங்க ஒரு சின்ன வீடு ஒரு நல்ல ஃபேஷனலான இடத்துக்கு பக்கத்துலேயே அவங்க இருந்தாங்க. இது மூலமாக அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கணுன்ற எண்ணம் இருந்திருக்கு. ஆனால் அந்தளவுக்கு வசதி இல்லைன்றது நமக்கு புரியுது. கேர்ட் ஃபார் பை சர்வன்ஸ் டு த நம்பர் ஆஃப் 4. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு 4 வேலையாட்களை அவங்க வச்சுருந்தாங்க. Now when she died, there was silence in heaven and silence at the end of the street. இப்போ அவங்க இறந்துட்டதுனால இனிமேலுக்கு வந்து தேவலோகத்துலேயும் ஒரு அமைதி இருக்கும். அமைதின்னா என்னென்னா ஏற்க வேண்டிய அமைதி கிடையாது. எப்படி அவங்க இருந்தால் யாருமே பேச மாட்டாங்க, யாருமே ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க, பழக்க மாட்டாங்களோ அதே மாதிரி தான் ஹெவன்லேயும் இருக்கும். அதே மாதிரி தான் அவங்க இறந்த அன்னைக்கு அந்த தெரு மோன வரைக்கும் ஒரு சைலன்ஸ் இருந்ததுன்றாரு. த ஷட்டர்ஸ் வே ட்ரான் அந்த அண்டர்டேக்கர் வைப்ட் ஹிஸ் ஃபீட். ஆனால் வந்து ஒருத்தவங்க அந்த தெருவில் இறந்துட்டாங்கன்னா யார் யார் என்ன செய்யணுமோ அது மாதிரிலாம் செஞ்சாங்க. He was aware that this sort of thing had occurred before. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த இறப்புங்களுக்கு என்ன செஞ்சாங்களோ அதை தான் இவங்களும் செஞ்சுருக்காங்க. The dogs were handsomely provided for, but shortly afterwards the parrot died too. அந்த தெருவில் இந்த நாய்களுக்கெல்லாம் தேவையான உணவெல்லாம் எல்லாரும் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க இறந்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்க வளர்த்த கிளியும் வந்து செத்து போச்சு. The Dresden clock continued ticking on the mantelpiece. ஆனால் காலம் யாருக்காகவும் எது பார்க்காம அது பாட்டுக்கு அது கடமையை செஞ்சுக்கிட்டே இருந்தது. And the footman sat upon the dining table holding the second housemaid on his knees, who had always been so careful while her mistress lived. இப்போது அந்த வீட்டில் இது வரைக்கும் வேலை செஞ்சவங்க வந்து ஒன்றொன்றையும் பார்த்து கவனமாக செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அதை பற்றிலாம் இப்போ கவலைப்படாமல் இருந்தாங்க. ஏன்னா வந்து ஏன் இப்படி செய்கிற இல்லை இப்படி செய்யாதுன்னு சொல்ல வேண்டிய ஆள் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை அவர் முடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்ல நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.